கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from John the Gospel chapter 8 verse 12. I am the light of the world. Whoever follows me will never walk in darkness but will have the light of life. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். Have you ever felt like you're walking through darkness? Maybe it is a sickness, a secret sin, or an addiction you can't break free from. நீங்கள் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? அது ஒருவேளை நோயாக இருக்கலாம், அல்லது ரகசிய பாவமாக இருக்கலாம், அல்லது விட முடியாத சில அடிமைத்தனமாக கூட இருக்கலாம். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். எஸ், ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நாம் இந்த காரியத்தில் பார்க்கும்பொழுது தேவன் முதலாவது சிருஷ்டிக்கும் பொழுது அவர் வெளிச்சத்தை சிருஷ்டித்தார் என்று நம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் ஒளியாகவே இருக்கிறார். இந்த உலகத்துல 2 விதமான வல்லமைகள் இருக்கிறது. ஒன்று வல்லமை, தேவன் கொடுக்கிற வல்லமை, வெளிச்சத்தில் உள்ள கிருபைகளும் கிரியைகளும். அடுத்த ஒன்று இருள் சூழ்ந்த கிரியைகள், அது சத்ருவானவனுடைய கிரியைகள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் சில நேரங்களிலே பல பாவத்திலும் சாபத்திலும் சில விதமான பிரச்சனைகளும் நாம் சிக்கி கொண்டு இருக்கிறோம். அது ஒரு வேளை நம்மளுடைய ரகசிய பாவமாக இருக்கலாம், சில விட முடியாத அடிமைத்தனமாகிய பாவங்கள், சாபங்கள், சில அது நிமித்தமாக வரக்கூடிய வியாதிகளும் நம்மளை பின்தொடரி கொண்டு வருகிறது. இந்த காரியத்தை விட்டு எப்படியாவது விட வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தாலும் சில காரியங்கள் நம்மளை இது விட முடியாதபடி நம்மளை பற்றி கொள்கிறதை நம் அநேக வேளைகளை நாம் உணர்ந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்துல அதிகமாய் நெருங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாறிக்கொண்டே இருப்போம். நம் தேவனுடைய சமூகத்துல அதிகமாக உள்ள வரும்பொழுது இருள் நம்மளை சூழ்ந்து கொள்ளாது, இருள் நம்மளை பின்தொடரவே முடியாது. தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது, நம் அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். நம் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கும் பொழுது இருளின் ஆதிக்கமோ, இருள் நம்மளை பற்றி கொள்ளவே முடியாது. எந்த இருளையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி தேவனுடைய ஒளி மாத்திரமே. அதனால இந்த நாளிலே எப்படிப்பட்ட நீங்க சூழ்நிலையாக இருந்தா கூட நீங்க தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது அவரே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். அவர் உங்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நடக்கும் பொழுது எந்த விதமான இருளுடைய வல்லமைகளோ சத்ருனுடைய கிரியைகளோ எதுவுமே உங்களை தொடவே முடியாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் எபேசியர் எழுதின அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படி பார்க்கிறோம், முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. ஆம் தெய்வ பிள்ளைகளே, தேவன் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள அவர் விரும்புகிறார். No matter how deep your darkness feels, remember one touch of light can change everything. Jesus is the way. When you walk with him, you will never walk in darkness again. நாம் விசுவாசிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீரே அப்பா வெளிச்சமா இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இருளான சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் கர்த்தாவே. எல்லா இருளின் ஆதிக்கத்தில் அப்பா பிள்ளைகளை பிடித்து வைத்துக் கொண்டிருக்க எல்லா சத்ருன் கிரியைகள் இருந்து கர்த்தாவே, அப்பா உம்முடைய மெய்யான ஒளி வந்து கர்த்தாவே அப்பா எங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக இந்த ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா பாவ இருள்ல இருந்து, சாப இருள்ல இருந்து, எல்லா விதமான அந்தகார கிரியைகள் இருந்து அப்பா விடுதலையாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. ஆண்டவரே, இருதயத்துல ஆண்டவரே யார் யாரெல்லாம் எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நேரத்துல கர்த்தாவே நீங்க மாற்றத்தை தாங்க ஏசப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக, ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக வாழ கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, கிருபைக்குள் மூடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless.